வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். இன்றைக்கி டேஸ்டான அதே சமயம் கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபிஷ் ஃப்ரை செய்ய 400 கிராம் வஞ்சரம் ஃபிஷ் எடுத்திருக்கேன். ஃபிஷ் மேலே கோட் பண்ணுறதுக்காக முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் வறுத்து பொடித்த சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ். எல்லா மசாலாவும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. லெமன் ஜூஸில் எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு மசாலா வர வரைக்கும் நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை ஃபிஷ்ஷில் ஒரு ஃபிஷ்ஷாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் மசாலாவில் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா ஃபிஷ்லேயும் நல்லா மசாலா கோட் ஆகிற அளவுக்கு கோட் பண்ணிட்டோம். இப்போ 20 நிமிஷம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ண பேனில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். இப்போ ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.